ஸ்ரீ குருப்யோ நமஹ. தெய்வத்தின் குரல் நான்காம் பகுதி 29வது தலைப்பு. பெண்ணால் விளைந்த பகைமை தொடர்ச்சி. இப்போது கிருஷ்ணர் ஹஸ்தினாபுரம் போனது அவர்களுக்கு சதி செய்ய வாய்ப்பு கொடுத்து விட்டது. பெண்தான் கிடைக்கவில்லை. மணியையாவது அபகரித்தால் என்ன, அந்த மணியின் சொந்தக்காரனை ஒழித்து விட்டால் என்ன என்று தோன்றியது. ஆனாலும் இவர்களுக்கு தாங்களே அப்படி செய்ய தைரியமில்லாததால் போக்கிரியான சததன்வாவிடம் போனார்கள். ஒரே பெண்ணுக்காக போட்டி போட்டவர்கள் என்ற முறையில் இந்த 3 பேரும் பரஸ்பரம் விரோதம் பாராட்டி கொள்ள வேண்டியவர்கள். ஆனாலும் எனிமியின் எனிமி ஒருத்தனுக்கு ஃப்ரெண்டாகி விடுவான் என்று வேடிக்கையாக சொல்வது போல சத்ராஜித்திடம் 3 பேருமே துவேஷம் கொண்டிருந்ததால் இப்போது தங்களுக்குள் ஒத்துப்போய் ஒன்று சேர்ந்தார்கள். கிருஷ்ணனின் பக்க பலம் இப்போது சத்ராஜித்துக்கு இல்லை. ஆகையால் இப்போதே போய் அவனை தீர்த்து கட்டிவிட்டு செமந்தகமணியை எடுத்து கொண்டு வந்துவிடு என்று கிருதவர்மாவும் அக்ரூரரும் சததன்வாவுக்கு யோஜனை சொல்லிக் கொடுத்தார்கள். அந்த துஷ்டனும் அப்படியே போய் சத்ராஜித்தை அக்கிரமமாக கொலை செய்துவிட்டு மணியை அபகரித்து கொண்டு வந்தான். சத்ராஜித்தோடு அவன் நேராக யுத்தம் பண்ணி ஜெயித்து அதை கவரவில்லை. நீச்சத்தனமாக கொலை பண்ணிவிட்டு அபகரித்து கொண்டான். சத்யபாமா ஒரே அடியாக பிரலாபித்து கொண்டு, எப்போது பதி ஹஸ்தினாபுரத்திலிருந்து திரும்புவார், அவரிடம் சொல்லி பாபி சததன்வாவை தண்டிக்கலாம் என்று காத்து கொண்டிருந்தாள். செமந்தகம் இருக்கும் இடத்தில் வியாதி வராது, வேதனை இருக்காது, தினமும் பவுனாக குவியும் என்று சொல்லப்பட்டாலும் நாம் பார்க்கிறதோ அதனால் அனர்த்தத்துக்கு மேல் அனர்த்தமாக வந்திருக்கிறது என்பதைத்தான். எதற்கும் உரிய கூலி கொடுக்க வேண்டும். பலவிதப்பட்ட நன்மைகள் செய்யக்கூடிய திவ்ய மணியிடமிருந்து பயன்பெற வேண்டுமானால் அதற்கு கூலியாக அகசுத்தியையும் புறசுத்தியையும் ரட்சித்து கொள்ள வேண்டுமென்று முதலிலேயே சூரிய பகவான் சொன்னது இதனால்தான். ஆனால் சத்ராஜித்துக்கோ சாக்ஷாத் பரமாத்மா உள்பட யாரை பார்த்தாலும் அந்த மணியின் நிமித்தமாகவே தப்பெண்ணம்தான் உண்டாயிற்று. ஹிருதயத்துக்குள்ளே இப்படி தப்பெண்ணமும் சந்தேகமும் இருப்பதே ஒரு மனுஷனுக்கு பெரிய அசுச்சிதானே. சரீர அசுத்தத்துக்காக பிரசேனன் உடனே உயிரை விட வேண்டியிருந்ததென்றால், நீண்ட காலம் மன அசுத்தத்தை வளர்த்து கொண்டு விட்ட சத்ராஜித்தும் கடைசியில் அதற்காக பிராணனையே கொடுத்து பதில் சொல்லும்படி ஆயிற்று. துஷ்ட மிருகத்தை கொன்று மணியை எடுத்து கொண்ட சிரஞ்சீவியான ஜாம்பவானிடங்கூட அது சிரஞ்சீவியாக நிலைத்து இருக்கவில்லைதான். இப்படியெல்லாம் இருக்க குரூர ஸ்வபாவமுள்ளவனும் ஜீவகத்தி மூலம் அதை அபகரித்தவனுமான சததன்வாவிடம் மட்டும் அது நீடித்து நிற்குமா? அவன் உயிரைத்தான் அது நீடித்து விட்டு வைக்குமா? ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்.